அதிகாலையில எழுந்திருச்சு இந்த விஷயத்த நீங்க செய்யாம இருக்கணும். செஞ்சீங்கன்னா துன்பங்கள் தொடர்கதையாக மாறும். இந்த விஷயத்த அழிச்சா இந்த விஷயம் பெருகும். இந்த பெருகக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட அத்தனை வளத்தையும் அது தரும். இது அழியாம அதை பெற முடியாது. கடவுள் கொடுத்த விஷயத்த பயன்படுத்தலைன்னா மனிதர்கள் எவராலையும் காப்பாத்த முடியாமலே போயிடும். இதுல ஒரு உண்மை கதை இருக்கு. அந்த கதை உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இந்த நிமிஷமே இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் நிச்சயமா விதைக்கும். காலையில எழுந்திருச்ச உடனே 2 நிமிடத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாயாஜாலமே நடக்கும். சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல்ல உங்க வாழ்க்கை நல்ல சீரும் சிறப்புமா இருக்கணும்னு நீங்க நினைச்சத எல்லாம் சாயப்பா 100 மடங்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாயப்பா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமும் முடிவெடுப்பதில் ஒரு சிக்கல், ஒரு தடுமாற்றம் இருக்குதுன்னு ஒரு சைராம் இது வரைக்கும் முடிவே எடுக்காமலே என் வாழ்க்கை ரொம்ப வீணா போயிடுச்சு. எப்படிப்பட்ட முடிவுகளை நான் எடுக்கிறது? இல்லை, எப்படி முடிவு எடுத்தாலும் கடவுள் என்னை காப்பாத்திடுவாரா? வாழ்க்கையில பெரும் பகுதி குழப்பத்திலையும் கண்ணீரிடலையும் போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முடிவு எடுக்கிறதுல எங்க பலவிதமான சிக்கல்களும் ஒரு சாயப்பாவோட குழந்தைகளுக்கும் இருக்குது. கடவுளோட விருப்பத்தின்படி, அவருடைய சம்மதத்தின் படிதான் என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட நாம எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப ஆபத்திலையும் அது சில நேரத்துல கொண்டு போய் சேர்க்குது. முடிவு எடுக்காம இருக்கிறதும் மிகப்பெரிய ஆபத்து. சரியான முடிவு எடுக்கலனாலும் ஆபத்து. சோ என்னதான் நான் செய்யறதுன்னு நிறைய குழப்பங்கள் இங்க நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கதான் முடியுது. ஒரு மனுஷனுடைய அமைதி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் எடுக்கக்கூடிய முடிவும் சரியானதா அமையும். கடவுளை வணங்குறவங்களுக்கு மனசுல அமைதி ஏற்படும். கடவுளை வணங்குறவங்களுக்கு அப்போ கடவுளை வணங்கியும் எனக்கு அமைதி கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை நாம வணங்கலன்னு அர்த்தம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, கடவுளை வணங்கலையா அப்படின்னு என் மேல கண்டிப்பா கோபம் வரும். அப்ப கடவுளை வணங்குறவங்களுக்கு அமைதி இருக்குமா இருக்காதா? கடவுளை வணங்குறவங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? அப்ப ஏன் இல்ல? நாம சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அப்ப நான் சாப்பிடுற உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. அப்ப அந்த சாப்பாடுல எதை சாப்பிட்டாலும் உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா நீண்ட நாளுக்கு உயிர் வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணும். தினமும் ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிட்டாலும் உயிர் வாழ்ந்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப அற்புதமா தான் இருக்கும். பட் அதெல்லாம் சாப்பாடு ஆயிடுமா?
அப்ப நம்ம உடம்புக்கு எப்படிப்பட்ட உணவுகளை இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு உணவு நாம சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதே போலதான் கடவுளுடைய வழிபாட்டு முறையும். எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க சாய்ராம், நானும் சாமி கும்பிடுறேன். எல்லாரும் அங்க பிரதட்சணை பண்றாங்க சாய்ராம், நானும் அங்க பிரதட்சணை பண்றேன். எல்லாரும் விரதம் இருக்காங்க சாய்ராம், நானும் விரதம் இருக்கேன். ஆனாலும் என் மனசுல அமைதி இல்லை. அப்படின்னா உங்களுடைய இந்த 3 வழிபாட்டு முறைகளையும் நீங்க செய்கிறீங்க, தப்பே இல்லை. ஆனா அத மனப்பூர்வமா அமைதியோட நம்பிக்கையோட நீங்க செய்யறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் அது எஃபெக்டிவா இருக்கிறதும் எஃபெக்டிவா இல்லாததும். கோயிலுக்கு போறவங்க அத்தனை பேருக்கும் கடவுள் வரம் கொடுக்குதா? அப்படி வரம் கொடுத்திருந்தா பிரச்சனைகள் மனுஷனுக்கு இல்லாம இருக்கும். அப்ப கடவுளை வணங்காதவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறாங்களா? அதுவும் இல்லை. இப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கும் துன்பங்கள் இருக்குது. அப்ப கடவுள் வரம் கொடுக்கல. இவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி கடன் வாங்கி நாம கடவுளை பார்க்க வந்தா பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது. இது கடவுளோட குத்தமா இல்ல மனுஷனோட குத்தமா? அவ கடவுளோட குற்றமும் இல்ல, மனுஷனுடைய வழிபாட்டு முறை. அவ கடவுளை ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கானா இல்ல பயத்தின் அடிப்படையில கையெடுத்து வணங்குறானான்றதை பொறுத்துதான் அவனோட பக்தி முடிவு பண்ணப்படுது. சோ பல பேரோட பிரச்சனைகளை பேஸ் பண்ணி கடவுளை வணங்குறோம். அப்ப பயத்தின் அடிப்படையில நீ 2 கையையும் தூக்கி வணங்குற, பயத்தின் அடிப்படையில விழுந்து வணங்குற, பயத்தின் அடிப்படையில தான் நீ கோயிலுக்கே போற. சோ நம்பிக்கை அடிப்படையில தாண்டி பயத்தின் அடிப்படையில. அப்போ பயம் மட்டும்தான் இருக்கு, உண்மை இல்லாமலும் இருக்கலாம்ல. உண்மையாவே கடவுள் முன்னாடி நாம விழுந்து வணங்குறோமா? முழு மனதோட அன்போட வணங்குறோமா? கடவுளை ஒரு வியாபாரியா பார்க்கிறோம். நீ இதை செஞ்சு கொடுத்தா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறோம். இத கடவுள் விரும்புறாரு, கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. ஆனா கடவுள் நீங்க கொடுக்கறத விரும்புறாரா இல்ல அவருக்கு ஒரு விருப்பம் இல்லாமலா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ அரிசி ஒரு 80 ரூபா வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அரிசியை ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கடைக்காரர்கிட்ட இது என்ன ரேட்டுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அப்போ அவர் எவ்வளவு சொல்லுவாரு? 80 ரூபா சொல்லுவாரு. நீங்க 60 ரூபா கொடுத்தா ஏத்துப்பாரா? நாம என்ன பண்றோம்? கடவுள் இதுதான் கேட்கிறாருன்னு நினைச்சு நாம வேண்டுதலுக்கு ஒரு விலையை கொடுக்கிறோம். இது கடவுளுடைய விருப்பமா? இதுதான் கடவுள் விரும்புறாரா அப்படின்னு யாரும் கவனிக்கல. அப்ப அந்த இடத்திலேயே நாம புரியாம ஒரு வேண்டுதலை வைக்கிறோம். சோ கடவுள் படைத்தவர் யாரு? நம்மளை மட்டுமா படைச்சாரு? இங்க இருக்கக்கூடிய அத்தனையையும் அவர் தான் படைச்சாரு. அவரு படைக்கப்பட்டதை வச்சு நம்ம அவருக்கு திருப்பி கொடுத்தா இதுல என்ன பொருள் இருக்கு? சோ வித்தவுட் மீனிங்கே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை தொடர்ந்து செய்யதான் நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா நாம செஞ்ச எந்த ஒரு விஷயமும் நம்மளை காப்பாத்தவே இல்லை.
அப்ப தொடர்ந்து நம்ம என்னமோ செய்கிறோம். ஆனா எந்த பிரயோஜனமும் அதுல இல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்கவும் இல்லை. அப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட கடும் விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா அமைதி மனசுல இல்ல, நம்பிக்கையும் இல்லை. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்காவாசி நமக்கு சாதகமா அமையல. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமா இருக்கணும். சோ தெய்வத்தை வணங்கணும். எப்படிப்பட்ட வழிமுறைகளை வணங்கணும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டோ உடலை வருத்தியோ இல்லாம இயல்பான நிலையில, எப்படி இயல்பான நிலையில வணங்கணும். சோ அந்த இயல்பான நிலையில வணங்கும் போது நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை நல்லா சிந்திக்க வைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கைய பத்தியும் ஒரு சில விஷயத்த நமக்கு டீப்பா புரிய வைக்கும். அப்ப புரிய வைக்கும் போது நம்மளை பத்தியும் நம்மளுடைய பலத்தை பத்தியும் நம்ம பலகீனத்தை பத்தியும் சிந்திக்க வைக்கும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை பலம் எத்தனை சதவீதம் இருக்கு, பலகீனம் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது நமக்கு உணர்த்தும். அப்ப பலத்தை பெருக்குவதற்கும் பலகீனத்தை குறைப்பதற்கும் எந்தெந்த வழிகள் இருக்குதுன்றதையும் ஆட்டோமேட்டிக்கா சிந்திக்க வைக்கும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் 80% உங்களுக்கு வெற்றிகரமா முடியும். ஸோ 20% தோத்து போயிடுவோம். இப்போ மறுபடியும் அது மாதிரியான விஷயங்களை இல்ல அதை தாண்டின ஒரு முடிவுகள் எடுக்கும் போது இந்த அனுபவம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இது சின்ன ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னா மனசுல என்ன தேவை? பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கன்ஃபியூஷன் பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க வாழும்போது நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் தோற்கடிக்கப்படுகிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில இன்னமும் கஷ்ட காலங்களும் கடினமான காலங்களும் கடினமா போராடக்கூடிய நிலையும் உங்களுக்கு 100க்கு 100 வரும். அப்ப இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி பண்ணணும்? முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எதை கிட்ட வச்சுக்கணும்னா, நம்ம மனசுல அமைதி ஏற்படுவதற்கு உண்டான வழிகள், அந்த வழிகளை உறுதிப்படுத்தி நாம அந்த வழிகளை உறுதிப்படுத்தி நாம முதல்ல அமைதி நிலையை உருவாக்கணும். அந்த அமைதி தியானங்கள் மூலமாகவோ இல்ல பிரார்த்தனை மூலமாக கூடவோ அந்த மன உறுதியை ஏற்படுத்த முடியும். ஸோ தியானமும் பிரார்த்தனையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ அமைதியான முறையில மனசை எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுதுன்றத டீப்பா இன்சைட் அதை உள்ளுக்குள்ள ஒரு பார்வையை வச்சு கண்டறியப்படுவது தியானம். ஸோ பிரார்த்தனைகள் மூலமா எப்படி பிரார்த்தனைகள்? கவலைகள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தணும், துன்பங்கள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தணும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தணும், நீ கொடுத்த அத்தனை சக்தியையும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும், என்னோட பலத்தை தினமும் நான் அதிகரிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்.
என் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வெற்றியையும் என்னால பெற முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். இது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள். என்னது? பாசிட்டிவான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மூலமா நீங்க திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்க பலகீனங்கள் அழிக்கப்படுகிறது. அப்போ ஒண்ணு அழிச்சா ஒண்ணு உருவாகும். ஒரு பெரிய பில்டிங் அதை இடிக்கிறாங்கன்னா புதுசா ஒன்ன உருவாக்குவதற்காக மட்டுமே. அதுக்குதான் ஒரு விஷயத்தை இடிக்கிறாங்க. இப்ப உருவாக்கப்படல அப்படின்னாலும் ஏன் இடிக்கிறாங்கன்னா அந்த பில்டிங் மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபத்தை கொடுக்குன்றதுக்காக. ஒண்ணு அடுத்த கட்டடம் வர்றதுக்காக கூட இடிக்கலாம். இல்ல அடுத்த கட்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னாலும் அந்த பழைய கட்டடத்தால நன்மைகள் இல்லை, ஆனா தீமைகள் உண்டு அப்படின்றதுக்காகவும் இடிக்கலாம். சோ ஒரு நாள் அந்த கட்டடம் இடிக்கப்படும். அது உடனே புதுசா ஒரு கட்டடம் உருவாகலனாலும் இன்னும் பல மாதமோ இல்ல வருஷமோ ஆனதுக்கு அப்புறம் இந்த கட்டடம் சிறப்பா இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருந்தது? எந்த ஊரா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா இருந்த இடம் இன்னைக்கு பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம நினைப்போம், முன்னாடி இப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஷாப்பு, இவ்வளோ பெரிய மால் வந்திருக்கே அப்படின்னு. இல்லை எப்படி உருவாச்சு? பழசு ஒண்ணு ஏற்கனவே இருந்தது, அதை இடிச்சு தரைமட்டமாக்கி மறுபடியும் உருவாக்குனாங்க. இப்போ இந்த வார்த்தைகள் மூலமா நல்ல வார்த்தைகளை பேஸ் பண்ணி பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமா பலகீனங்கள் அப்படின்ற பெரிய கட்டடம் இடிக்கப்பட்டு பலம் அப்படின்ற ஒரு கட்டிடம் உருவாக்கப்படுகிறது இந்த வார்த்தைகள் மூலமா. ஆனா ஒவ்வொரு மனுஷனோட பிரார்த்தனை இங்க எப்படி இருக்குதுன்னா வேடிக்கையா இருக்குது. அழுது பிரார்த்தனை செய்யறோம், துன்பங்களை சொல்லி சொல்லி பிரார்த்தனை செய்யறோம், கஷ்டங்களையும் அவமரியாதையையும் நினைச்சு அதன் வழியில பிரார்த்தனைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பிரார்த்தனைகளால உங்க மனசுல ஒரு ஆறுதல் மட்டும் கிடைக்கும். ஆனா உண்மையான வெற்றி அப்படின்ற ரகசியம் புதைக்கப்பட்டு உள்ளது இந்த வார்த்தைகள் மூலமா. அப்ப இடிக்க வேண்டிய கட்டிடத்தை கடைசி வரைக்கும் இடிக்காம இருந்தா அந்த கட்டடம் உங்க மேலேயே விழுந்து உங்களை ஆபத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இடிக்கப்பட வேண்டியது இடிச்சியே ஆகணும். நீ எப்ப கட்டுறியோ அது விஷயம் கிடையாது. ஆனா இப்போ அந்த கட்டடம் அங்க இருக்க கூடாது. அப்போ முடிவெடுப்பதும் அதுதான். முடிவெடுக்காம விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலயும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். எப்படிப்பட்டதா உருவாகும் தெரியுமா? முடிவை எடுத்து வாழ்க்கையில தோத்து போனா கூட ஆபத்து பெருசா இல்லை. ஆனா முடிவே எடுக்காம தப்பிச்சு 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 வந்த ஒரு ஸ்டேஜ்ல ஏண்டா இந்த முடிவை எடுக்காம விட்டோன்னு நாம வருத்தப்படுற அளவுக்கு அந்த ஆபத்து 200 மடங்கு கூட, எவ்வளோ 200 மடங்கு ஆபத்தை விளைவிக்கும். அன்பேசாயில இதை சொல்லும் போது எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம். நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட், 20-25 வயசுல நல்ல டிகிரி முடிக்கிறாரு, நல்ல மார்க்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸான மார்க்கு. அவரை 2-3
முக்கியமான ஒரு கம்பெனிக்காக வெயிட் பண்றாரு, ஜாபுக்காக. அவருடைய கனவு எல்லாமே ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது. எப்படி? நல்ல வெல் டு டூ சேலரியை பேஸ் பண்ணி, நல்ல லைஃபை பேஸ் பண்ணி. ஏன்னா அவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்காரு. வந்த எந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கல. இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் கால்ஃபர் பண்ணியும் அவர் அந்த வாய்ப்புகளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் எதிர்பார்த்தது ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி மூலமா தான் போகணும்னு அவரோட பிளான். அந்த கம்பெனிக்கு ஓயாம ட்ரை பண்றாரு. பட் அவங்களோ இவங்களோட மார்க்கு, இவங்களோட லைஃப் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து எக்ஸலண்ட், பிரமாதமா இருக்குது, கண்டிப்பா உங்களை நாங்க செலக்ட் பண்ணுவோம், அதுல மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவருக்கும் கண்டிப்பா அந்த கம்பெனியில செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கு. அதனால சின்ன சின்ன கம்பெனிஸோ இல்லை இந்தியன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கோ இவரோட ப்ரொஃபைலை கொடுக்க விரும்பல. ஏன்னா கொடுத்துட்டா இங்கேயே தான் நம்ம இருக்கணும். ஸோ நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு லக்ஸுரியான லைஃபை வாழ முடியாம போயிடுன்னு சொல்லி 25 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 35 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஃபைனலி அவருக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. இவரோட மார்க்கு எல்லாமே அக்செப்டபிள். ஒரு டிஸ்கஷன், ஏன்னா 1-2 இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னா. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல போயிட்டு மார்க் வந்து அவுட் ஆஃப் 10ல் 2 மார்க் தான் எடுத்தார். அந்த செகண்ட் ரவுண்ட்ல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இல்லாம கரண்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் அதுல தோத்துட்டார். தோத்து போனவருக்கு வெறுப்பு. ஏன்னா 10 வருஷம். அப்ப அந்த 10 வருஷத்துல அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, அவர் பலத்தை பெருக்கிக்கவே இல்லை, பலகீனத்தை மட்டும்தான் பெருக்கினார். அவர் பலத்தை எப்படி பெருக்கிருக்கலாம்? ஏதோ கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கலாம், அது மூலமா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா சம் ஆஃபர்ஸ் வரும்போது அந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அந்த செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபைனலி அவரை டிசைட் பண்ணது என்ன தெரியுமா? சூசைடுக்கு ட்ரை பண்ணார். அதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இவர் வந்து சொல்லி, இல்லை இது என்னுடைய ட்ரீம் ஜாபு, பட் நானும் அன்குவாலிஃபைடு, இது ரொம்ப மோசமான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு கொடுக்குது, என் வாழ்க்கையில அத்தனையும் நான் இழந்துட்டேன். ஸோ இவர் மேரேஜும் பண்ணிக்கல. ஒரு நல்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ற மாதிரி. ஸோ 35-36ல் ஃபெயிலியர். ஸோ லைஃபும் செட்டில் ஆகல, ஜாபும் செட்டில் ஆகல, மைண்டு ஃபுல்லா நெகட்டிவிட்டி, எல்லாமே கதை முடிஞ்ச மாதிரி. அதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ ஏதேதோ செய்து அப்பையும் இவர் சூசைட் பண்ணிக்க போறாருன்ற தாட்ல என்கிட்ட ஒருத்தர் வந்து இது மாதிரி இப்படி இருக்காரு என் ஃப்ரெண்டு அன்பே சாயில அவங்க வேற. அதுக்கப்புறம் தான் அவர் அன்பே சாயா மாறினார் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு இது மாதிரி ஒரு கால் பேக் பண்ணி இப்படி இருக்கிறாரு,
நீங்க கொஞ்சம் உங்க ஃபீல்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்தா என்கிட்ட வந்து நேரடியா ஒரு ஒரு நாள் வந்து உட்கார்ந்து ஃபீல் பண்ணாரு. முதல்ல அழுதாரு. குலுங்கி குலுங்கி அழுதாரு. அதுக்கப்புறமா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி 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 ஃபைனலி அவர் அன்பே சாய பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இத நாம சொல்லல. அவரே வந்து உங்க குரல்ல ஒருத்தர் பேசுறாரு. நம்ம அதிகமா வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணல. உங்க குரல்ல ஒருத்தர் பேசுறாருங்க. அவர் பேசுறது நல்லா இருக்குதுங்க. நீங்க பேசுறதும் அவர் பேசுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. வாய்ஸ் சேமா தான் இருக்குது. அப்பதான் நான் சொன்னேன், இல்லைங்க நான் தான் அப்படின்னு. அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம அந்த சேனலை வந்து ஃபுல்லா ஏன்னா எப்பயாவது ஒருத்தர் வீடியோ கேட்பாரு பொழுது வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு தாட். இப்ப என்ன அந்த பலகீனத்தை அழிச்சிட்டு பலத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிகளை நம்ம சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள நான் மறுபடியும் எழுந்திருச்சு நிப்பேன். எனக்குன்னு பிடிச்ச ஒரு வேலையை செய்வேன். அந்த வேலையில நான் நிறைய கத்துப்பேன். கத்துக்கிட்டு நான் பெரிய ஆளா ஆவேன் அப்படின்னு. ஸோ இப்ப பொறுத்த வரைக்கும் நார்மல். இப்ப என்ன நடக்குது? பலம் எங்கேயோ இருந்துச்சு. ஆனா எப்படி அந்த பலகீனம் அழிஞ்சது தெரியுமா? பலத்தை பெருக்கலைன்னா பலகீனம் பெருகும். பலத்தை பெருக்கலைன்னா பலகீனம் பெருகும். பலம் இருக்குதுன்னு சொல்லி வச்சிடக்கூடாது. அந்த பலத்தை பயன்படுத்தணும். ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டியாச்சுன்னா, இல்ல 1 கோடி ரூபாய் போட்டு நான் வீடை கட்டிட்டேன். வீட்டுல வந்து நான் நடந்தா மண்ணு படும். நல்லா பளிங்கு கல்லு மாதிரி வீட்டை வந்து நான் மெயின்டைன் பண்றேன். அதனால நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன். வீட்டுக்குள்ள மனிதர்கள் போனா வீடு என்ன ஆகும்? மண்ணும் தூசியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி 1 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போனாலோ, இல்ல அதுக்கு மேல பல வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போனாலோ, அந்த வீடு எப்படி ஆயிடும்னா சந்திரமுகி வீடு மாதிரி மாறிடும். ஏன்னா நீ ஒரு விஷயத்த பயன்படுத்தாம விட்டுட்ட அப்படின்னா அது எதுக்கும் பயன்படாம போயிடும். சோ நம்ம பலத்தை பயன்படுத்தலைன்னா அது பயன்படாம போயிடும். பலத்தை பயன்படுத்தினாதான் அந்த பலம் பெருகும். ஒரு மனுஷன் தனக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களை கூப்பிட்டு நான் வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். 1 வருஷம் கழிச்சு தான் நான் வருவேன். நீங்க அத என்கிட்ட கொடுக்குறவங்க ஒரு திறமையானவன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு பாராட்டு கொடுத்து அதுக்கப்புறம் சொத்தையும் ஜாஸ்தி கொடுப்பேன் அப்படின்னு. மொத்தம் எத்தனை பேரு? 3 பேர். 3 பேருக்கு 1 லட்சம் கொடுத்தாச்சு. ஒருத்தன் என்ன பண்ணா, கை சுத்தம் கிடையாது. அப்பா 1 வருஷம் கழிச்சு தானே வருவாரு. அது வரைக்கும் நம்ம ஜாலியா செலவு பண்ணி மறுபடியும் நம்ம சம்பாதிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊதாரித்தனமா செலவு பண்ணாங்க. இன்னொருத்த என்ன பண்ணா, 1 லட்சம் ரூபாய் அப்பா கிட்ட திருப்பி நம்ம கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு நிறைய சொத்து எல்லாம் வரும். அதனால அவர் கொடுத்ததை நான் என்ன பண்ணுவேன்? செலவு பண்ண மாட்டேன். ஒரு 3 அடி 4 அடி குழிய தோண்டி புதைச்சு அதுக்கு மேல செடியை நட்டு வச்சுட்டான். 3ஆவதா இருக்கிறவன் என்ன பண்ணா, அந்த 1 லட்சம் ரூபாய பிசினஸ்க்கு பயன்படுத்தினான். நல்ல விளைச்சல் எல்லாம் அமோகமா சிறப்பா இருந்தது. 1 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்தாரு. முதல்ல கொடுத்தவன் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டான். கடைசியில காசை வந்து வாங்கிக்க முடியும்னு நினைச்சான். கடைசியில முடியாம போயிடுச்சு. அவன் இந்த இதுக்கே வரல. 2ஆவதா இருக்கிறவன், அப்பா நீ கொடுத்த காசு நான்
பத்திரமா வச்சிருக்கிறப்பான்னு சொல்லி நட்டு வச்ச செடிய புடுங்கி ஆழத்தை பறிச்சு அதுல இருந்து, இங்க பாருங்கப்பா, நீங்க கொடுத்த காசை வச்சிருக்க, நான் தான்ப்பா உங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லி நின்னான். அப்பாவுக்கும் ரொம்ப பெருமை. நம்ம கொடுத்த காசை ஒரு பைசா செலவு பண்ணாம அப்படியே வச்சிருக்கான் பாரு அப்படின்னு. மூணாவதா இருக்கிறவனை கூப்பிட்டாரு. எங்கப்பா நான் கொடுத்த 1,00,000? அவன் உடனே எண்ணி கொடுத்தான். இப்ப அந்த 3 பேர்ட்டையும் கேட்டாரு, நான் செலவு பண்ணிட்டேன்னு அவன் சொல்லிட்டான். அவன் இந்த கிரேஸ்ல கலந்துக்கவே இல்லை. அவன் நம்மள மாதிரி ஒரு சூப்பரான பையன்ல இருக்கு, அவன் கண்டுட்டான். 2வதா இருக்கிற பெருமையா பேசுறான். 3வதா இருக்கிற நீ என்னப்பா பண்ணா, நீ கொடுத்த 1,00,000 நான் நிறைய நிலத்துல விளைச்சல் பண்ண, நிறைய இடத்துல குத்தகைக்கு விட்ட, நிறைய இடத்துல வாடகைக்கு நிலத்தை எடுத்து பயிர்விச்ச. நீ கொடுத்த காசு 1,00,000, நான் சம்பாதிச்சது 4,00,000, இந்த 1,00,000 புடி அப்படின்னு. இப்ப இந்த அப்பா இந்த 3 பேத்துல யாரை சூஸ் பண்ணுவாரு? அந்த அப்பா அறிவாளியா இருந்தா யாரை சூஸ் பண்ணுவாரு? 3வதா இருக்கிற ஆளு. அந்த அப்பாவும் கொஞ்சம் இருந்தா, நான் கொடுத்த காசு செலவு பண்ண வச்சிருக்கலப்பா அப்படின்னுவாரு. ஆனா ஒரு அறிவாளி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? 3வது ஆளை தான் சூஸ் பண்ணுவான். ஏன்னா நான் கொடுத்தத 1,00,000, ஆனா நீ எனக்கு திருப்பி எவ்வளவு கொடுத்துருக்க? அந்த 1,00,000த்துல இருக்கக்கூடிய லாபத்தையும் சேர்த்து 5,00,000 ரூபாய் நீ கொடுத்துருக்க. நீ கொடுத்த 1,00,000த்துல லாபத்தையும் சேர்த்து 5,00,000 திருப்பி கொடுத்துருக்க. இவனோ 1,00,000 திருப்பி அதே தான் கொடுத்தா. அப்ப 3வதா இருக்கிறவனுக்கு தான் அவரு வாரிசா வச்சாரு, சொத்து பத்தை கொடுத்தாரு. ஏன்னா அந்த 1,00,000 பயன்படுத்தி அவன் 5,00,000 ரூபாய் சம்பாதிச்சான். இன்னொருத்தன் 1,00,000 பயன்படுத்தாமலே அப்படியே விட்டுட்டான். இன்னும் 1,00,000 அவன் கண்ணா அப்படின்னு மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்தினான். ஸோ 1வதா இருக்கக்கூடிய பையனும் 1,00,000 பயன்படுத்தினான். 3வதா இருக்கக்கூடிய பையனும் 1,00,000 பயன்படுத்தினான். முதல்ல இருக்கிறவன் செலவு பண்ணான், 3வதா இருக்கிறவன் வரவு வச்சான். அப்ப இவனும் பயன்படுத்தினா, அவனும் பயன்படுத்தினான். ஆனா எது புத்திசாலித்தனன்றதை பார்த்து முடிவு பண்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான ரகசியம். அப்போ நாமளும் என்ன பண்ணணும்? கடவுள் கொடுத்த பலத்தை பெருக்கணும். அப்ப கடவுள் கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைய நாம சிறப்பா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில பல விதமான நன்மைகளையும் நம்மால பெற முடியும். இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்க மனசுல போட்டு கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க திங்க் பண்ணதான் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் அறிவீர்கள். அதனால காலத்தை மட்டும் தயவு செய்து மதியுங்க. அப்பதான் நம்ம காலத்தை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைய வாழுவோம். முடிவெடுப்பதிலேயோ தயக்கம் இல்லாத ஒரு நிலையில நாம இருப்போம். சாய்ப்பா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க சொல்லலாம், பலத்தை கொடுக்கவே இல்லப்பா அவரு, என் வாழ்க்கையில பெரிய பெரிய சறுக்கல் தானே ஜாஸ்தின்னு. எத்தனையோ பேரோட வாழ்க்கைய சாய்ப்பா மாத்தி இருக்காரு, எத்தனையோ பேர். ஆனா நீங்க ஆடியோவை தொடர்ந்து கேட்டாதான் நாம சில மிராக்களையும் நம்ம ஷேர் பண்றோம். மிராக்கலை ஃபேக்கா ஷேர் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அப்படி பார்த்தா தினமும் ஒரு கதை அடிச்சு விடலாம். ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இருக்கணும் தானே. அதனாலதான் இந்த மிராக்கிள்ஸ் அப்பப்ப என் மனசுல இருக்குதோ அப்பப்ப நான் அதை வெளிப்படுத்துறேன். ஸோ வெளிப்படுத்துறது எதுக்காக? உங்க வாழ்க்கையில நீங்க அவங்கள விட மோசமா இல்லை, ஆனா உங்களை விட அவங்க மோசமா இருந்தாங்க. பட் அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருக்கிறாருன்னா அவங்க அந்த வாழ்க்கைய கொண்டாடினதுக்காக. என்ன பண்ணணும்? வாழ்க்கைய கொண்டாடணும். எனக்கு இப்படிப்பட்ட பலத்தை கொடுத்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி நாம கடவுளுக்கு நன்றிகளை
செலுத்தணும். சோ அப்படிப்பட்ட நன்றிகளை செலுத்தும் போதுதான் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப மனசுல ஆழமா பதியும், கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பிரார்த்தனையா வைங்க அப்படின்னு. ஆனா அது நிறைய பேர் கேட்கல. இதனோட விளைவுகள் மோசமா இருக்குதுங்க. விளைவுகள் ஏன் மோசமா இருக்குதுன்னா, தொடர்ந்து ஏன் கடவுளை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தன் காசு கொடுக்குறான், ஒருத்தன் காசு கொடுக்குறான் அப்படின்னும் போது திரும்ப திரும்ப எனக்கு இன்னும் காசை கொடு, இன்னும் காசை கொடு, இன்னும் காசை கொடுன்னா அவன் கொடுக்கறத நிறுத்திடுவான் தானே. ஸோ கண்டிப்பா நிறுத்திடுவான். அவன் கொடுக்கறத நிறுத்துவான். இதுக்கு மேல காசு கொடுக்க கூடாதுன்னு. ஸோ கடவுள்கிட்ட நம்ம என்னமோ கேட்டோம், கொடுத்தாரு. பட் திரும்ப திரும்ப கேட்டா அவர் கோபப்படுவார்ன்ற ஒரு விஷயம் ஏன் நமக்கு தெரியல. அப்போ நான் கஷ்டத்துல இருக்க அப்படின்னா என்ன அர்த்தமாகுது? நான் கஷ்டத்துல இருக்க, எனக்கு தேவையானத கொடுன்னு தானே கேட்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கடவுள் படைச்சது எதுவுமே உங்களுக்கு திருப்தி இல்லையா? நம்ம இவ்வளவு தூரம் நினைக்கிறோம்ல. அப்போ கடவுள் படைச்சது எதுவுமே உங்களுக்கு திருப்தி இல்லை. அப்ப திருப்தி இல்லாம இருக்கும்போதுதான் நம்ம கேட்கிறோம். அப்ப நம்ம கிட்ட இல்லைன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் முடிவு பண்ணியிருக்கோம். இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணல. முடிவு பண்ணாததன் விளைவுகள் தான் இந்த துன்பம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது. சோ நாளைக்கு பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கும். இது சும்மா பாட்டை கேட்கிறோம் தை மாசம் ஆச்சுன்னா. ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. சோ தை பிறந்தாதான் வழி பிறக்குமா? எப்பயுமே நமக்கு வழி பிறக்குது. ஒரு நாளும் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது வழி பிறக்குது. அப்ப எந்திரிச்சவனே கடவுளே என்ன படைச்சதுக்கு நன்றிப்பா. எத்தனையோ பேர் நைட்டு தூங்குனாங்க, காலையில எழுந்திருக்கல. ஆனா நான் நைட்டு தூங்கி எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம நான் எழுந்திருச்சிருக்கேன், நன்றி சொல்றோமா? பெட்டை விட்டு எழுந்திருச்ச உடனே நம்ம இந்த வார்த்தைகளை சொல்றோமா? இல்ல பெட்ல படுத்துக்கிட்டே என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கடவுள் நம்ம எப்படா காப்பாத்துவாரு, கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாரு, இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகளை சொல்லுவோமா? இல்ல உட்காந்து மொபைல் கண்ணை மூடிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே எங்கடா மொபைல் இங்கே தானே வச்சோம் அப்படின்னு தேடி அப்படியே ஷார்ட்ஸை பார்த்து ஏதோ யாரோ ஒருத்தவங்க சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு, யாரோ ஒருத்தவங்க காமெடி பண்ணியிருப்பாங்க அந்த ஷார்ட்ஸ்ல, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய இடத்துல 6 மணிக்கு கூட எந்திரிக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எது சோறு போட போகுது? எது சோறு போடும்? எது பலத்தை பெருக்கும்? பலத்தை பெருக்குவது இது இல்லை, இது பலகீனத்தை பெருக்குவது. அப்ப பலகீனம் பெருக்குச்சுன்னா என்ன சொல்லிருக்க, பலம் அழிஞ்சு போயிடும். பலம் அழிஞ்சு போயிடும். எழுந்திருச்ச உடனே 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டியேன்னு சொல்லி கடவுளை பெருமைப்படுத்தணும் வார்த்தைகள் மூலமா. அதுக்கு அப்புறமா காலை கடன்களை முடிக்கணும். அதுக்கு அப்புறமா உங்க செயல்களை செயல்படுத்தணும். சோ இதையெல்லாம் செய்யாம காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு மாதிரி குழப்பங்கள், ஒண்ணு குழப்பத்துல துன்பத்துல ஆரம்பிப்போம், இல்லைன்னா பொழுதுபோக்குல ஆரம்பிப்போம். இந்த பொழுதுபோக்குல ஆரம்பிக்கிறவங்க கணக்கு துன்பத்துல முடியும். துன்பத்துல இருக்கிறவங்களோட கணக்கு இன்பத்துல முடியும். இந்த துன்பத்துல இருக்கும்போது இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா.
இதெல்லாம் மனப்பூர்வமா செய்யணும். சும்மா என்னமோ கடமைக்காக செயலாற்றக்கூடாது. கடமைய கூட கடமைய கூட கண்ணியமா நினைச்சு, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார்ன்றத மனசுல வச்சு நாம சிறப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இதையெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய வெல்வதற்கு மிக சரியான தகுதியான ஆளு உங்களை தாண்டி வேற ஒருவனும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வரும்னு சொல்லி எல்லாருக்கும் என் இனிய அட்வான்ஸ் பொங்கல் தின வாழ்த்துக்கள். அன்பிசாய் குடும்பம் என்னைக்கும் வளம் பெறணும், நலம் பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.